அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நபருக்கும் பிறந்த நட்சத்திரத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அது வருகின்ற அன்னைக்கு நம்ம தூங்கிக்கிட்டோம். ஏன்னா அது வருகின்ற அன்னைக்கு நம்ம யாருமே என்ன சொன்னா அதை கண்டுகொள்வதே இல்லை. கண்டுகொண்டிருக்கோமா? கண்டுகொள்வதே இல்லை. அப்போ எல்லா மனிதனும் உயர வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்போ உயர வேண்டும் என்று நினைக்கிற நாம் என்ன சொன்னோம்னா, நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நம்முடைய நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அந்த யோகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நாம் வருகின்ற நாளில் என்ன சொன்னால் வரவேற்பதற்கு நாம் தயாராகவே இல்லை. அப்போ வரவேற்பதற்கு தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும்? எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு நாளையும் நாம் நமக்கு சம்பந்தமான நாளை நாம் வரவேற்றோம் என்று சொன்னால்தான் அந்த நாளின் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆகுதி என்ன சொல்லலாம்னா நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. இப்போ விடிய காலம் என்ன சொன்னாங்க, விடிவெள்ளி என்ன சொன்னாங்கன்னா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கீழ்வானத்தில் பெரிய பிளைம் கணக்காக தெரியும். அந்நேரம் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கோம். அங்கே கொடுக்கறதுக்கு யார் காத்திருக்கா? வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நமக்காக காத்து கொண்டிருக்கும் போது, ஆனால் அந்த நேரத்தில் நாம் தூங்கி இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நாள் எழுந்திரிச்சு மாடியில் போய் நின்றுட்டு அந்த வெளியை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்லிட்டு வந்தோம்னா பணப்பற்றாக்குறை நீங்கள். ரெண்டாவது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு வெளியில் போய் என்ன சொன்னோன்னா மாடியில் போய் ஒரு 10 நிமிஷம் நம்ம சேரை போட்டு உட்காந்துருந்தோம்னாலே அங்கே என்ன சொல்கிறான்னா நமக்கு சரியான சுத்தமான ஆக்சிஜன் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நாம் யூஸ் பண்ணுவது கிடையாது. பெரும்பாலான நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தன்மைகளுக்கும் காரணமாக இருப்பது ஒரு விஷயத்தில் என்ன சொன்னால் நமக்கு அதிகமாக நம்ம மேலே வெயில் படுவது கிடையாது. யாராவது என்ன சொன்னால் நமக்கு நம்ம மேலே நிறையா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிலில் எங்கேயாவது என்ன சொல்கிறான்னா நின்றுருக்கிறோமா? அப்போ நமக்கு என்ன சொன்னா அந்த வெயிலுடைய தன்மைகள் இந்த உடம்பு கேட்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா அதற்கு சந்தர்ப்பமே கொடுப்பதில்லை. வெயிலுடைய தன்மைகள் உங்களுடைய எல்லாம் வெயிலுடைய தன்மைகள் நீங்கள் வேணால் வாக்கிங் போனீங்கன்னா என்ன சொன்னால் அந்த ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ உங்களுடைய உடலுக்கு தக்கன நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னால் அந்த சூரிய ஒளி உங்கள் மேலே படும். அந்த ஆகாய பூதம் என்று சொல்லக்கூடியது காற்றுக்கும் ஆகாய பூதத்திற்கும் காது, நம்மளுடைய காதுக்கும் ஆகாய பூதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அது ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ இந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டியை நாம் என்ன சொன்னோன்னா வாங்குவதே கிடையாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு யோகத்தை, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அது பிறக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அந்த ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட யோகம் வருகின்ற நாள் 27 நாளைக்கு ஒருக்க வரும். அந்த 27 நாளைக்கு ஒருக்க வருகின்ற அந்த நாளை நாம் என்ன சொன்னா எதிர்பார்த்து காத்திருப்பதே இல்லை. யோகம் வருகிறது, மாதத்தில் ஒரு நாள் வருகிறது. அந்த யோகத்தை நாம் அனுபவிப்பதற்கு என்ன சொன்னா அந்த நாளில் நீங்கள் சாதாரணமாகவே என்ன சொன்ன வீட்டில் அதற்குண்டான கிரகத்திற்கு என்ன சொல்லித்திரிக்கான என்ன ஒரு சாதாரண ஒரு 2 பூவை போட்டு 2 விளக்கு போட்டு என்ன சொல்லித்திரிக்கான ஒரு கல்கண்டு வச்சாலுமே உங்களுக்கு அந்த யோகம் வேலை செஞ்சிடும். அதன் மூலமாகத்தான் நீங்கள் பெரிய யோகியாக மாற முடியும். பெரிய யோகக்காரன் அப்படிங்கிறத எப்படி யோகக்காரனாக மாறுவது என்பது யோகம் வருகின்ற நாளில் நீ விழித்து கொண்டால்தான் அது உன்னை என்ன சொன்னா ஆகுதி கிடைக்கும். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விஸ்கம்பன் நாம யோகம் வருகின்ற என்று அந்த யோக நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு ஒரு சின்ன என்ன சொன்னா நீல கலர் மாலை வாங்கி அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விஸ்கம்ப நாம யோகம் வருகின்ற என்று சனீஸ்வர பகவானுக்கு தனியாக இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நீல கலர் மாலை வாங்கி போடணும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரீதி நாம யோகம் வருகின்ற என்று பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு வரணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுஷ்மான் நாம யோகம் வருகின்ற என்று விநாயக பெருமானுக்கு என்ன சொன்னா ஒரு அரளி அருகம்புல் மாலை போட்டு வரணும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சௌவாக்கிய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கும்போது நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை வாங்கி சாத்திட்டு வரணும். அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சோபானம் என்று சொல்லக்கூடிய நாமம் வருகின்ற என்று சிவலிங்கத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா, இல்லைன்னா வந்து என்ன சொன்னா, சூரிய பகவான் சந்திர பகவான் ஒரு கோயிலில் தனித்தனி அங்கிட்டு சந்திரன் இருக்கும், இங்கிட்டு சூரியன் இருக்கும். அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சோபானம் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கும்போது தனியாக இருக்கின்ற சூரியனுக்கு வந்து என்ன சொன்னா, ஒரு மாலை, ஒரு என்ன செவ்வரளி மாலை கூட வாங்கி போடணும். செவ்வரளி மாலை வாங்கி போட்டு அவர் பாதத்தில் வந்து அந்த இடத்துல விளக்கு போட இருக்க ஆள் இருக்காது, 2 விளக்கு பொருத்தி விட்டுவாங்க. கண்டிப்பாக யோகமாக மாறிடுவீங்க. அதற்கடுத்து என்ன சொன்னால், திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதிகண்ட நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சந்திர பகவானுக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு வந்தால் 2 தீபம் போட்டுட்டு வாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுகர்ம நாம யோகம் வருகின்ற போது முருகப்பெருமானுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வரளி மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திரிதி நாம யோகம் வருகின்றது. 2 சர்ப்பங்கள் இணைந்த இது எங்கேயாவது கோயில்கள் இருக்கும். அதற்கு போய் என்ன சொன்னாலும் ஒரு செவ்வரளி மாலை போட்டு வந்து என்ன சொன்னால் ஒரு சூடம் பொருத்திட்டு வாங்க. கண்டிப்பாக யோகமாக மாறும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூலநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூலநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது தட்சிணாமூர்த்திக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மாலை வாங்கி போட்டு சாமி விட்டுட்டு வாங்க. மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சனீஸ்வர பகவானுக்கு வந்து என்ன சொன்னாலும் நீலக்கலர் பூ கட்டின மாலை சிம்பிளாக இருந்தாலும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விருத்திநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் துருவநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாகாதம் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு வந்து என்ன சொன்னான்னா மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஹர்ஷன நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது தனியாக இருக்கிற சூரிய பகவானுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு மாலை சாற்றி 2 நெய் தீபம் போட்டுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வஜ்ரநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சந்திர பகவானுக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது முருகப்பெருமானுக்கு மாலை போட்டு வந்து என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாதிபாத நாம யோகம் வருகின்ற அன்று ராகு பகவானுக்கு 2 சர்ப்பங்கள் இருந்த ராகு பகவானுக்கு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணி விட்டுட்டு வாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வரியான் நாம யோகம் வருகின்ற அன்று குரு பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சள் கலர் மாலை வாங்கி போட்டு வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கடுத்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரிகநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நீலக்கலர் மாலை வாங்கி போட்டுவாங்க. பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பெருமாள் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீட்டாக வந்து துளசி மாலை வாங்கி போட்டுக்குவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை வந்து இலகுவாக 3 மாதத்துக்குள்ளே செஞ்சுருவீங்க. இதை தேடி போகணும். இந்த யோகங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம தேடி போகணும். ஏன்னா அதுதான் நமக்கு அந்த யோகங்கள் ஓடும்போது தான் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க காத்திருக்கிறது. ஏன்னா நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க. இப்போ மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் பரிகநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாரு. அப்போ சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஒரு நீலக்கலர் நீல பூக்களால் கட்டிய மாலை வந்து நீங்கள் பூக்கடையில் சொல்லி வச்சுருந்தா கட்டி கொடுப்பாங்க. கூட கொஞ்சம் 10, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதற்கு ஈக்குவலான பெரிய வருமானம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். அதற்கடுத்து என்ன சொன்னால் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சிவநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துடணும். உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தம் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது விநாயகர் கோயிலில் போய் என்ன சொன்னாலும் அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துடணும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாத்திய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கோ அல்லது மகாலட்சுமிக்கோ வந்து என்ன செய்யணும், மல்லிகைப்பூ மாலை சாற்றி வழிபாடு பண்ணி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது
தனியாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கோ அல்லது சிவலிங்கத்திற்கோ ஒரு மாலை போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100% நீங்கள் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யும்போது நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா 27 நாளில் வந்து 27 யோகங்கள் வருகிறது. உங்களுக்கு உண்டான யோகம் நான் சொல்கிற யோகம் தான். இந்த யோகத்தில் கோயிலுக்கு போனீங்கன்னா யோகம் தானாக வந்துடும். யோகம் தானாக வந்துடும். அதுக்கடுத்து சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுப்ரம் நாம யோகத்தில் வந்து சந்திர பகவானுக்கு மல்லிகைப்பூ கோழி மாலை போட்டு வழிபாடு பண்ணி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. அதற்கடுத்த சரணா வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிராமியம் என்று சொல்லக்கூடிய நாமம் வருகின்ற என்று முருகப்பெருமானுக்கோ நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கோ செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தவர்கள். அதே சமயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரம் என்று சொல்லக்கூடிய நாமம் ஓடிக்கொண்டிருக்கும் போது 2 சர்ப்பங்கள் இணைந்த பாம்புக்கு செவ்வரளி மாலை போட்டு வந்தேன்னு சொன்னோம். ஒரு சூடத்தை பொருத்தி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வைத்திருதி நாம யோகம் போய் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சித்தரை வழிபாடு பண்ணினாலும் பண்ணலாம், அல்லது என்ன சொன்னா நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணினாலும் வழிபாடு பண்ணலாம். தட்சிணாமூர்த்திக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வைத்திருதி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது குரு பகவானுக்கு மஞ்சள் கலர் மாலை போட்டு 2 விளக்கு போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? கமிட்மெண்ட் எப்படி கரெக்டாக இருக்குன்னா, நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு யோகத்தை செய்யக்கூடிய யோகம் ப்ளஸ் அதற்குண்டான கிரகம் இவ்வளோ தான் முடிஞ்சு வச்சு இதை வந்து குறித்து வச்சு போகணும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய யோகத்தை வந்து என்ன சொன்னேன், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான யோகத்தை வந்து நீங்கள் டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய 2 குடையவர் இப்போ 2 குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கார், அந்த யோகத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து 2 குடையவர் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு, வரியான் நாம யோகம் வருகின்ற என்று என்ன சொன்னாலும் குரு பகவானுக்கு போய் வந்து என்ன செஞ்சிடணும், மஞ்சள் கலர் மாலை போட்டு வந்து என்ன சொன்னாலும் எது உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். நீங்கள் வந்து ஜோதிடத்தை வந்து பரந்த கடலில் போய், பரந்த கடல் தான் ஜோதிடம் என்பது, ஒரு அற்புதமான பரந்த கடல். எங்கன போய் உட்காந்து குளிக்கிறதுன்னு தெரியாமல் தானே இப்போ பிரச்சனை. கடல் பரந்த கடல், ஆனால் எந்த பக்கம் போய் குளித்தா வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அதிலிருந்து அருமையாக நிதானமாக குளிக்கலாம் என்பதைத்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அப்போ இதை தவிர வேற ஒன்றுமே இப்போ வந்து என்ன சொன்னேன்னா, லக்கணாதிபதி வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிருக்காருன்னு வைங்களேன். லக்கணாதிபதிக்கு உடம்புக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை. அப்போ உங்களுடைய லக்கணாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, இப்போ ஒருத்தருக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் போய் லக்கணாதிபதி நின்றார் என்று சொன்னால் அந்த மூல நட்சத்திரத்திற்கு உண்டான பரிகநாம யோகம் வருகின்ற என்று சனீஸ்வர பகவானுக்கு போய் வந்து நீலக்கலர் மாலை போட்டு வந்து என்ன சொல்லலான்னா உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு சூடத்தை பொருத்தி விட்டு வாருங்கள். உங்களுடைய லக்னாதிபதி என்ன சொன்னான்னா எந்திரிச்சிருவார், உடம்புல இருக்கிற நோய் போயிடும், யோகம் வந்துடும். அப்போ இப்படி தான் வழிபாடு பண்ணணும். இதை மீறி வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன சொல்கிறான்னா விரக்தி காத்திருக்கிறது. என்ன காரணம்னா, யாராவது என்ன சொன்ன, இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிற வழி வந்து கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க, இலக்கை கரெக்டாக போய் அடைஞ்சிருவீங்க. ஊருக்கு போகிற வழி தெரியாமல் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, இலக்கை அடைவதற்குள்ளே நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க. இந்த இலக்கை அடைவதற்குள்ளே வந்து சோர்ந்து போயிடுறீங்க. ஏன் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்னா, படக்குன்னு வேலை செய்ய மாட்டேங்க. படக்குன்னு வேலை செய்கிறதுக்கு என்ன சொல்கிறான்னா, படக்குன்னு வேலை செய்கிறதுக்கு உண்டான நாளில் போய் நம்ம சாமி விட்டதே கிடையாது. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற நாள் நீங்கள் தான் இந்த நபர். இந்த நபருடைய நட்சத்திரம் எப்பயுமே இவருக்கு என்ன நட்சத்திரமோ அது வந்து அதை எப்பவுமே சாகிற வரைக்கும் ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். மண்டபம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் ஆக்டிவேஷன் தான் இருக்கும். அந்த நட்சத்திரத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகி வருகின்ற நாளில் அந்த யோகிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்று இருக்கு இல்லையா, இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே எப்பயுமே ஒன்று நினச்சிடு, உங்களுக்கு யோகி என்ற ஒரு யோகம் இருக்குது, அதற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது. இதோடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொன்னாலே வேலை செஞ்சோம்.
செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் ஆதித்ய கிருதயம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆதித்ய கிருதயத்தை வந்து சொல்லுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்துங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா அது பண்ண விடாது. நமக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா இதுதான் இந்த தலையெழுத்து. இதை நம்ம மாற்றணும். இதை மாற்றாத வரைக்கும் நீங்கள் எதுவுமே மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. அப்போ எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு யோகம் இருக்கிறது. அந்த யோக நாளில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படியே வந்து ஆக்டிவேஷன் ஆகிருக்கும். ஆக்டிவேஷன் ஆகும்போது உங்களுடைய ஜாதகம் இன்னொன்று என்ன சொன்னால், இப்போ நமக்கு வந்து தன வருவாய் நன்றாக வரணும். தன வருவாய் நன்றாக வரும். நம்ம எல்லா நாளும் கோயிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ வீடியோக்களில் பார்த்துருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கோம், போயிருக்கோம். அப்போ என்ன சொன்னோன்னா, உங்களுடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இதுதான் பிரச்சனை. அவன் இல்லைன்னா 10 தொழில் ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, 10 தொழில் ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 தொழில் ஸ்தானாதிபதி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னா சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமான் வழிபாடு அல்லது சூரியனுடைய வழிபாடு பண்ணுங்கள். தொழில் வந்து பிச்சுக்கிட்டு ஓடும், நல்லா ஓடும். உங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு ஓடும். அப்போ பார்க்க முடியாத அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன், டைட்னஸ்ஸான ஒர்க் இருக்கும், பணம் நன்றாக வரும். அப்போ நம்ம இதை வந்து ஒரு விஷயந்தான் சொல்லலாம். ஒரு நட்சத்திரத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் எது, என்ன கிரகம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளுடைய சிந்தனை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆமாம் நட்சத்திரத்திற்கே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும்போது நம்மளுடைய 10 தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து யார் யோகத்தை கொடுப்பார், அந்த யோகி யார், அந்த யோக கிரகம் யார் அப்படின்னு வந்து என்ன சொன்னால் நம்ம சிந்தனை பண்ண நமக்கு தெரியணும். அப்படி சிந்தனை பண்ணால் தான் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இதை வந்து இப்படித்தான் சொல்லுவாங்க. உதாரணம்னு ஒன்று சொல்லியாச்சுன்னா அந்த உதாரணத்தை வந்து ஒரு இதுக்கு மட்டும் இல்லை, 12ஆம் பாவத்துக்கு உண்டான ஒருத்தன் 12ஆம் பாவத்தில் அயனசயன போகஸ்தானத்தில் போய் அயனசயன போகஸ்தானத்தில் வந்து அவனுக்கு நிம்மதி இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரே கஷ்டமாக இருக்கான். கஷ்டம் இருக்குது, என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது, வீட்லேயும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த அயனசயன போகஸ்தானம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுடைய 12 குடையவர் நின்ற நட்சத்திரம் எது, அதற்குண்டான யோகம் எது, அந்த யோகம் வருகின்ற நாளில் அந்த கிரகத்தை போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். கோயிலுக்கு போனால் அபிஷேகம் பண்ணுவது கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான் தெரியுமா, வச்சுருங்க நாங்கள் அபிஷேகம் பண்ணும்போது உங்கள் பாலையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவான். ரொம்ப சிம்பிள். ஒரு மாலை, அவ்வளோதான். ஒரு மாலை 2 தீபம், அவ்வளோதான். கொடுங்க. உங்கள் கண்ணு முன்னாலே வந்து ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போங்க. அந்த பன்னீர் பாட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக ஊற்றிடுவான். ஊற்றிட்டு மாலையை போட்டுருவான். நம்ம ஒரு விளக்க பொருத்திட்டு என்ன சொல்கிறான்னா ஒரு 12 நிமிஷமாக 24 நிமிஷமாக அந்த யோகம் என்ன காரணத்திற்காக போகிறது. 27 நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா யோகத்தை செய்யக்கூடிய யோகத்தை சொல்லியாச்சு. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா எதற்கு எது எந்தெந்த எது அப்படியே இது எழுதுங்க. என்ன சார், பாதசாரத்தை பாருங்கள். பாதசாரத்தில் லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு என்ன யோகம்னு பாருங்கள். இது அப்படியே எழுதி வச்சது. இப்போ வந்து என்ன சொன்னான்னா, இப்போ நீங்கள் என்ன சொன்னான்னா இந்த நம்மளுடைய கிரகங்கள் நின்ற சூரியன் நின்ற நட்சத்திரம் அதற்கு என்ன யோகம், அதற்கு என்ன யோகியார். அப்போ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிடும். இதை இப்படி தான் வேலை செய்ய வைக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் கோயிலெல்லாம் கட்டி வச்சாங்க. கோயில் கட்டி வச்சு சும்மா வந்து என்ன சொன்னா சாமியை போய் கும்பிட்றதுக்கு மட்டுமல்ல, கோயிலில் எல்லாமே இருக்குது. மூலவர் இருக்கார், எல்லா தெய்வங்கள் இருக்கிறது, நவகிரகங்கள் இருக்குது. நமக்கு தேவை வந்து என்ன சார், நவகிரகங்களில் இருக்கிற 9 கிரகங்களை வந்து பிடித்தாலே நீங்கள் போதும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய இந்த யோகிகள், யோகம் என்பது யோகம்தான். அதற்கு அவயோகமெல்லாம் இருக்குது, அது 2வது. முதல்ல யோகத்தை அனுபவிச்சுட்டு வந்தா அவயோகத்தை வந்து பார்ப்போம். அதனால் 27 நட்சத்திரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகங்களை சொல்லியாச்சு. அதை எப்படி வழிபடணும்னு சொல்லியாச்சு. அதற்கு என்ன கிரகங்கள்னு சொல்லியாச்சு.
அந்த நாளை வந்து பஞ்சாங்கத்தில் குறித்து வைத்து அந்த நாளில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போய் ஒரு மாலை போட்டு 2 விளக்கு போட்டு ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ஜோதிட ரகசியம், வேறு ஒன்றும் கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.